மனிதர்கள் பல வழியில தங்களுக்கு இஷ்டமானபடி நடக்கிறாங்க. ஆனால் இறுதியில் வேதனையும் போராட்டத்தையும் அல்லது ஏமாற்றத்தையும் தான் பார்க்குறாங்க. ஆனால் பக்தன் எப்படிப்பட்ட நன்மையை பெற்றார் என்பதை சொல்கிறார். கேட்போமா? சங்கீதம் 119:45. நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். பரிசுத்த வேதாந்தத்தில் இருக்கிற வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கிறபடினாலே விசாலத்தில் நடப்பேன். அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு நீங்களே பிரச்சனையை, சாபத்தை, போராட்டத்தை, தடைகளை உருவாக்கி கொண்டு வெளியே யாரோ பண்ணுறாங்க, எனக்கு விரோதமாக யாரோ பொறாமப்படுறாங்கன்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் பக்தன் சொல்கிறாரு, உங்களோட வசனங்களை நான் ஆராய்ந்து பார்க்கறதுனால விசாலமான பாதை எனக்கு கிடைச்சதப்பா. அதாவது வழி தெரியாத நேரத்தில் வழி கிடைச்சது, இருள் நேரத்தில் ஒளி வந்தது, வியாதி நேரத்தில் சுகம் வந்தது என்று அவர் அற்புதமாய் தன் அனுபவத்தை சொல்லுகிறார். இதை கேட்குற அன்பர்களே, நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். பரிசுத்த வேதாந்தத்தில் இருக்கிற ரட்சிப்பு உண்மைதானா? இயேசுவின் பரிசுத்தமான பிறப்பு, அவர் ரத்தம் மகிமையானது, அவரால் என்று ரட்சிப்பில்லை என்பதை ஆராய்ந்து பாருங்கள். பரலோகம் ஒன்று உண்டா? நரகம் ஒன்று உண்டா? வருகை ஒன்று உண்டா? இதையே நீங்கள் ஆராய்ந்து பார்க்கக்கூடாது. நிச்சயமாய் உங்களை கர்த்தர் விசாலத்தில் நடத்துவார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டு என்னுடைய ஜெபிக்கிற யாவருடைய மனக்கங்களை திறப்பீராக. இந்த உலகத்தில் எவ்வளோ ஆராய்ந்து பார்த்தாலும் துன்பம் துயரம் தான். ஆனால் நம்முடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்த்தவர்களுக்கு நிம்மதி உண்டப்பா. நம்முடைய ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு தாரும். கிருபை பாராட்டும். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உம்முடைய வேதமே எங்கள் வெளிச்சம். உம்முடைய மக்களுக்காக திறப்பு ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதர மணியை. God bless you.